திடீர்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது மாமன்ற கூட்டத்துல. நாங்க 2 ஜோனை வந்து நாங்க தனியார் மயப்படுத்தோம். அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல இருந்து விலகிறது வரை அதுக்கான ஒரு முயற்சி நடந்து மாணவர் போராட்டம் அதை தடுத்து நிறுத்துச்சு. அதுவரை இப்ப அரசு எல்லாத்துல இருந்து விலகிறத எதிர்த்து கேள்வி கேட்டதான் இந்த தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளர் போராட்டம் மட்டுமல்ல, பெருநகரங்களை இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி உலக வங்கி கட்டுப்பாட்டில் இருந்து நாங்க மீட்டெடுக்கிற போராட்டம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு எனக்குமான போராட்டம். தூய்மை பணி முக்கியமான இதை நான் தனியாருக்கு விட்டுருக்கேன். ஏற்கனவே மருத்துவம் மட்டும் இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் இருக்கு. ஆல்ரெடி ரோடு வந்து கான்ட்ராக்ட்ன்ற பேர்ல விட்டுருக்கோம். கான்ட்ராக்ட் டெண்டர் கால்வாய்களும் அப்படிதான். அப்ப இனி வந்து மாநகராட்சி கட்டணம் எதுக்கு இருக்கும்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கரா. பொருளாதார கொள்கையில இன்னைக்கு பிஜேபிக்கும் இங்க இருக்க ஆளும் அரசுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வித்தியாசம் இல்லை. பிஜேபி இங்க ஆளலன்னு எதை வச்சு சொல்லுவோம்? எக்கனாமிக் பாலிசியில பிஜேபி டிஎம்கே ஒண்ணுதான். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு இடத்தில் துவங்கி வேறு இடத்துக்கு நகர்ந்து கடலுக்குள் இறங்கி போராடுகிற சூழல் வந்து இன்னைக்கு அவரோட தலைமை அலுவலகத்தில் உட்காந்து 4 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த நாள்ல அந்த போராட்டத்தோட வடிவம் மாறி இருக்கு. பொதுவா நம்ம ஊர்ல கடந்த சில வருடங்களா இருக்கும்போது உங்களுக்கு போராட்டங்கள் அவ்வப்போது நடந்தாலும் எல்லாத்துக்கும் போராடுகிற ஒரு சூழல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் ஒரு இமேஜாவாச்சும் முன்னாடி மாதிரிலாம் போராட வேண்டிய நீடு இல்லை, கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மாதிரி இருக்கும். பட் இந்த போராட்டம் வந்து துவங்கும் பொழுது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம். பட் அது ஒரு சொல்யூஷன் நோக்கியே நகராம தீர்வு நோக்கியே நகர்ற மாதிரி தெரியல அரசு தரப்பு. ஒரு பக்கம் அவங்களுக்கான சில திட்டங்களை அறிவிக்கிறது. இப்ப இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே, கடலுக்குள் இறங்குற போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே 3 வேளை உணவு கொடுக்குறோம் தூய்மை பணியாளருங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர்கள் கேட்கிற முக்கியமான கோரிக்கை நிறைவேற மாட்டேங்குது. ஸோ இதுல நம்ம போராட்டத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்கீங்க, நீங்க பேசியிருக்கீங்க, அவங்களோட கோரிக்கை என்னன்னு தெரியும். இவ்வளவு நாளா இந்த போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சமீப நாட்கள விவசாயிகள் போராட்டம் 1 வருஷம் நடந்தது. அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய போராட்டமா இதுதான் இருக்கு. அடிப்படையில் நம்ம இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் இப்படி ஒரு போராட்டம், எளிய மக்கள் 100 நாளை தாண்டி போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் முடிவை நோக்கி நகர்ற மாதிரியான ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறது? முதல்ல இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது இது இந்த மாறி வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழல், குறிப்பா 90களில் நாம ஏத்துக்கிட்ட பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், எல்பிஜின்னு சொல்றோம். அப்புறம் காட்டு, உலக வர்த்தக கழகம், இதுலலாம் நம்ம இணைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும், தொழில்துறை சட்டமா இருக்கட்டும், இல்ல குற்றவியல் சட்டங்கள் வரைக்கும் வந்து நம்ம பாராளுமன்றத்துல நம்மளோட பிரதிநிதிகள் முடிவுல அது ஏற்றப்படலை. எங்கோ போடப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள், எங்கெங்கோ நடக்கிற உச்சி மாநாடுகள், எங்கெங்கோ நடக்கிற G20 சப்மிட்ஸ், இதனுடைய விளைவா பல சட்டங்கள் உருவாகுது. கீழே இருந்து தான் சட்டங்கள் உருவாகுன்றாங்க, இப்ப மேல இருந்து சட்டங்கள் உருவாகும். இதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து அரசு வந்து சேவைத்துறையில இருந்து விலகிக்கிட்டே போகுது. குறிப்பா இந்த கொரோனாக்கு பிறகு இன்னைக்கு அரசு உங்க வீடு வரைக்கும் வந்தது, வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது. ஆனா சேவை கொடுக்க வரல. உங்க வீட்டு வாசல் வரைக்கும் தீர்மானிச்சு நீங்க வரணுமா, வெளில வரணுமா, போகணுமா, உங்க நடமாட்டம்லாம். ஆனா உங்களுக்கு சேவையில இருந்து விலகிக்கிட்டே வந்தது. 2 பேரலா நடந்த ஒரு விஷயத்த எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. உங்க நடமாட்டத்தை தீர்மானிச்ச அரசு, ஆனா உங்களுக்கான சேவைத்துறையில இருந்து விலகிட்டே வந்தது. இப்ப ரஷ்ய புரட்சிக்கு பிறகு வெல்ஃபேர் கவர்மெண்ட்ஸ் உருவாச்சு. எங்கோ நடக்கிற ஒரு போராட்டம் இங்க நம்மளுக்கு 8 மணி நேரம் வேலையை கொடுத்தது. எங்கோ நடக்கிற ஒரு புரட்சி நம்மளுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்தது. நம்மளுக்கு அரிசி கொடுத்தது, பருப்பு கொடுத்தது, இலவச மண்ணெண்ணெய் கொடுத்தது, இலவச வீடு கொடுக்குறேன், இலவசன்ற பேர்ல கொடுத்தது. அது ஏன்னா வந்து அந்த சமயத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முரண்கள் மீது ஏதோ இந்த சிஸ்டத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த அரசுகள் இந்த சிஸ்டம் செஞ்ச ஒரு தற்காலிக ஏற்பாடு. அதன் பிறகு அந்த புரட்சிகள் வீழுது, போகுது. அந்த அரசுகள் இப்போ ரஷ்யா அந்த மாதிரியான அரசுகள் வந்து
அதோட கொள்கை மாறுது, சைனால மாறுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசுகளும் அதோடைய மூர்க்கத்தனமான முகங்களும் இன்னும் வெளிப்படையா காட்டுது. இன்னைக்கு வந்து போர் மூலம் தீர்மானிக்கப்படுறதுல வேற மாதிரியான தீர்மானங்கள் பங்கு போட்டுக்கிறாங்க, ஓப்பன் காம்படிஷன். இப்ப இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் கூட அதனுடைய ஒரு வடிவம் தான். இன்னைக்கு நகரங்கள் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களும் வந்து உலக வங்கி தீர்மானிக்குது அந்த நகர கட்டுமானம் எப்படி இருக்கணும். இன்னைக்கு மாஸ்டர் பிளான்ல வந்து லேபர் பேட்டர்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாஸ்டர் பிளான்ன்றது என்ன, அதோடைய எக்கனாமிக் பத்தி பேசுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பேசுவாங்க. அதை தாண்டி வந்து அவ்வளவுதான் பேசுவாங்க. சென்னையோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளானா இருக்கட்டும், செகண்ட் மாஸ்டர் பிளானா இருக்கட்டும். ஆனா இப்ப சென்னைக்கு 3வது மாஸ்டர் பிளான் வந்துருச்சு. அது லேபர் பேட்டர்னை பத்தி பேசுது. அது லேபர் பேட்டர்னை பத்தி பேசுறேன்னு சொன்ன 10வது நாள் சென்னை மாநகராட்சி வெளியில தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்து போராடுறாங்க. அப்ப நம்ம அந்த மாஸ்டர் பிளானுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சோம். கரெக்ட். ஆனா அது எப்படி சம்மந்தப்படுத்துது? திடீர்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது மாமன்ற கூட்டத்துல, நாங்க 2 ஜோனை வந்து நாங்க தனியார் மயப்படுத்துறோம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கனெக்டடா தான் பார்க்கணும். ஓகே. அப்ப இந்தியா மாதிரியான நகரங்கள்ல, இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை பெருநகரங்களையும் ஆசிய வளர்ச்சி வங்கி தீர்மானிக்கும். இப்ப இங்க சென்னைக்கும் அதுதான். நீங்க நகரத்துல இருந்து மக்கள் வெளியேற்றப்படுவது, குறிப்பா பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றப்படுவது கூட அதனுடைய ஒரு விளைபொருள் தான். நீங்க 90கள்ல இருந்து அது நடந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைய வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கண்ணு எதிர்க்க தெரிஞ்ச ஒரு அநீதி, மக்கள் போய் குடிபெயர்ந்து 20 ஆண்டுகள் ஆகிட்ட பின்னரும் இன்னைக்கும் நாங்க அந்த நகரத்தை வந்து அந்த மக்களுக்காக சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசே சொல்லுது. இப்போ இந்த தூய்மை பணியாளர் மறுபடியும் வந்தோம்னா, இந்த என்னைக்கு வந்து அரசு சேவையிலிருந்து விலகுது, அரசுன்றது என்ன, முதல்ல நம்ம புரிதல்ல அரசுன்றது மக்கள், சாதாரண மக்களுக்கு எனக்கு அது சில சேவைகள் செய்யும். என்னென்ன செய்யும்? என் நகரத்தை தூய்மையா வச்சுக்கும், எனக்கு போக்குவரத்து இருக்கும், சட்ட ஒழுங்கை பார்க்கும், கல்வி, மருத்துவம் இதெல்லாம் பார்க்கும். இப்போ மருத்துவத்திலையும் அரசு கொடுக்கல. நம்ம அரசு மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிருக்கோம். எப்ப காப்பீடு அட்டைன்னு ஒண்ணு கொடுத்தாங்களோ அதுக்கப்புறமே அரசு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உனக்கு காப்பீடு தான் தருவேன், உனக்கு நான் வந்து மருத்துவ சேவை தர மாட்டேன். இப்ப ரொம்ப சமீபத்துல வந்த அந்த தனி அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல இருந்து விலகிறது வரை அதுக்கான ஒரு முயற்சி நடந்து மாணவர் போராட்டம் அதை தடுத்து நிறுத்துச்சு. அதுவரை இப்ப அரசு எல்லாத்துல இருந்து விலகுது. எல்லாத்துல இருந்து விலகுறத எதிர்த்து கேள்வி கேட்டதான் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம். இந்த அரசு சேவையிலிருந்து விலகுவது, தனியார் மயமாகுகிறது, இது ஒரு கல்ச்சராவே, உலகம் முழுக்க கல்ச்சராவே மாறிட்டு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது அரசு நேரடியாக செய்த சேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பெட்டரா இருக்கும் இந்தியாவோட மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும் பொழுது. பட் அதனால தமிழகத்துல இது நடக்கும் பொழுது அது நம்ம இன்னும் காயப்படுத்துது, அல்லது நம்ம கேள்வியை நோக்கி நகர்த்துது, அல்லது போராட்டத்தை நோக்கி நகர்த்துது. ஆனா இந்த கால மாற்றத்துல இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் போய் ஆகணுமா இல்ல நீங்க அப்படித்தான் போய் ஆகணும்னு அரசு சொல்லுதா? போக வேண்டியது இல்லைன்றதுனாலதான் தொழிலாளர்கள் 100 நாளை தாண்டி போராடிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது வெறும் தூய்மை பணியாளர் போராட்டம் மட்டுமல்ல. பெருநகரங்களை இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி கட்டுப்பாட்டில் இருந்து நாங்க மீட்டெடுக்கிற போராட்டம். எப்படி வந்து விவசாயிகள் போராட்டம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, இது வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தோட ஒப்பிட்டு அதை விட ஒரு மகத்தான போராட்டம் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம். ஏதோ ஒரு 10 குப்பை வர்றவங்க போராடுற போராட்டமா பார்க்க கூடாது. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோட அவங்க போராடி இருக்காங்க. யாருமே இதை கொஸ்டின் பண்ணல. இந்தியாவில எந்த தூய்மை பணியாளர் கொஸ்டின் பண்ணாங்க? யாருமே. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு எனக்குமான போராட்டம். இது இந்த நகரம் நாளைக்கு யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு தூய்மை பணியாளரை மாநகராட்சி கட்டுப்பாட்டுக்குள் அனுப்புவது என்பது மீண்டும் மாநகராட்சி மக்களுக்கான சேவை செய்ய நிர்பந்திப்பதற்கு சமம். இன்னைக்கு அர்பன் ஸ்கொயர் இருக்கு, எல்லாமே பணங்க. வண்டி விடணும்னா பணம், பாத்ரூம் போனோம்னா பணம். அது கூட நீங்க பணமா கொடுக்க கூடாது, ஜிபே தான் பண்ணணும். உங்களை உங்க எதுக்கு ஜிபே பண்றீங்க? 5 ரூபா ஜிபே பண்ணணும் ஒரு நிறுவனம் ஏன் சொல்றேன்? உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில், உங்களுடைய பேங்க் டீட்டெயில், அதை வச்சு நீங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்க, நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதை ஒட்டி உங்களுக்கு வந்து கமாடிட்டிஸ் அனுப்புறது, உங்களுக்கு வாங்கவே விருப்பம் இல்லைன்னா கூட உங்களை வாங்க வைக்கிறது, லோன் தரேன்னு சொல்றது. சோ அப்ப இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் ஏதோ அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க, நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இது நம்ம நகரத்தை விற்பனை, யாருக்குமே விற்பனைக்கல்ல. எங்க ஒரு மாநகராட்சிக்கு மொத்தமே 3 பணி தாங்க. ஒரு நகரத்தை சுத்தம் பண்ணுவது, அடிப்படை சுகாதாரத்தை பேணுவது, உள்கட்டமைப்பு சாலைகளை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கால்வாய்கள். இதுல தூய்மை பணி முக்கியமான இது. இதை நான் தனியாருக்கு விட்டுருவேன். ஏற்கனவே மருத்துவம் மட்டும் இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் இருக்கு. ஆல்ரெடி
ரோடு வந்து கான்ட்ராக்ட்ன்ற பேர்ல விட்டுருக்கோம். கான்ட்ராக்ட் டெண்டர்னு. கால்வாய்களும் அப்படிதான் இருக்கு. அப்ப இனி வந்து மாநகராட்சி கட்டடம் எதுக்கு இருக்கும்? ம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கரா அவன். ம். அப்ப அது வந்து என்ன வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி டெண்டர் பேசுற இடமா மாறிடுமா? கிட்டத்தட்ட அரசுமே உதாரணத்துக்கு நம்ம ஒன்றிய அரசே சொல்லலாம் இல்லையா? பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் துறையாக மாற்றி கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு மற்ற உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, இந்திய அரசா இருந்தாலும் சரி, இப்ப தமிழக அரசையும் எடுத்துக்கலாமே. இதை நோக்கி நகர்றாங்கல்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், தமிழகத்துல மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரான விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஏன் சொன்னேன்னா, மத்தவங்களெல்லாம் பெட்டரா இந்த மக்கள் சார்ந்த விஷயங்களை யோசிச்ச ஒரு அரசு. அந்த 2 கிரெடிட்டை நம்ம இந்த 2 அரசும் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? எல்லா விஷயத்துல இல்லைனா கூட பெரும்பாலான விஷயங்களை மக்கள் சார்ந்து யோசிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் நிகழ்த்திய ஒரு அரசு. அவங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகர்றது இருக்குல்ல. அதை எப்படி இது நான் ஒரு விளக்கத்தோட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அரசுகள் யாரும் அவங்களா செய்யல இத. தமிழ்நாடுன்ற மாநிலம் வந்து ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். நீங்க மத்த மாநிலங்களோட ஒப்பிடுறதை விட தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து அங்க ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்லாம் நடந்த ஒரு மாநிலம். கேரளா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த தென்னிந்தியாவுல முதன்மையா தமிழ்நாடு வந்து அது வந்து 300-400 வருஷம் நீங்க சமூக நீதி இயக்கத்தை கூட தொடக்கமா சொல்ல முடியாது, தொடர்ச்சி தான். திமுகவும் தொடர்ச்சி தான். அன்னைக்கு இந்தியா முழுக்க தேசிய மயக்கம் இருந்த போது இங்க மட்டும்தான் வந்து வேற கல்ச்சுரல் சார்ந்த சுயமரியாதை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேசினா, அது தாண்டி வந்து டிக்னிட்டி பேசினா, ஒரு மனுஷனோட டிக்னிட்டியை பத்தி பேசின மாநிலம். சோ இந்த வெல்ஃபேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் இன்னொன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்ற விழிப்புணர்வு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. அப்ப இந்த மக்களை வந்து நீங்க சர்வசாதாரணமா ஏமாத்திடவும் முடியாது, ஏமாத்தி ஓட்டு வாங்கிடவும் முடியாது. அப்ப இதை இயக்கக்கூடிய அரசுகள் இயல்பா அந்த சேவைகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதனாலதான் வந்து இந்த அரசுகளும் அந்த நிர்பந்தத்தின் பேரால் எல்லா சேவைகளும் கொடுக்குறாங்க. நீங்க மத்த எந்த மாநிலத்திலயும் நடக்காத வெல்ஃபேர் இங்க நடந்ததுன்னா அது காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல், கல்ச்சராவே ஆமா நடந்துச்சு. இப்ப நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசுகள் அதை திணறுதான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கன்வின்ஸ்டு பொருளாதார கொள்கையில இன்னைக்கு பிஜேபிக்கும் இங்க இருக்க ஆளும் அரசுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, வித்தியாசம் இல்ல. பிஜேபி இங்க ஆளலன்னு எதை வச்சு சொல்லுவோம்? கல்ச்சரலா வேணா சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம வந்து அனுபவப்படுறோம். ஸ்கந்தர் திருச்செந்தூர்ல நிறைய விஷயம் நீங்க சொல்லலாம். எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தா மாட்டுக்கறி போடாதன்றான். போலீஸ் வந்து ஒரு பெரியாருக்கு விழா எடுக்க முடியல, நாத்திக பேரணி நடத்த முடியல தமிழ்நாட்டுல. RSS பேரணி நடத்த முடிய தமிழ்நாட்டுல நாத்திகர் பேரணி நடத்த முடியல. ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுதுன்னு சொல்றோம். இங்கேயும் முஸ்லிம்கள் வந்து போலியான வழக்குகள்ல கைது செய்யப்படுறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நேரடியா இல்லைனாலும் செயல்பாடு வகையில பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா நான் வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் ஈக்குவேட் பண்ண விரும்பல. ஆனால் எக்கனாமிக் பாலிசில பிஜேபி டிஎம்கே ஒண்ணுதான். நீங்க பெயர்கள் தான் மாறுது. மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றோம், பெயர்கள் தான் மாறுது. நீங்க சோசியல் ஜஸ்டிஸ்னு பேசணும்னா அதை ரியல் சென்ஸ்ல நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, அது உண்மையிலேயே சோசியல் ஜஸ்டிஸை நீங்க அது கடைக்கோடி மனிதனுக்கும் அதோட பயனை அனுபவிக்கணும்னா இந்த நவதாராளவாத கொள்கையை நிராகரிப்பதன் மூலம் தான் நீங்க சோசியல் ஜஸ்டிஸை கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு இவங்களை தொடர்ச்சியா இதே தொழில பரம்பரையா வைக்க போறீங்களான்ற கேள்வி எல்லாம் வந்து அபத்தமானது. ஒரு மாநில அரசுக்கு நிஜமாகவே தனியார் மயமாக்காமல் ஹேண்டில் பண்றதுக்கு, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் ஏதாவது உங்களால புரிஞ்சுக்க முடியுது? அந்த சிக்கல் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இந்த கவர்மெண்ட்டும் சில விஷயம் பண்ண முடியும்ன்றேன். நீங்க இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை கூட வச்சுக்கோங்க. கலைஞர் அரசு 2006 to 2011 இருந்த போது அவங்க கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட். அது 2012 ஜெயலலிதா கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணது ஜெயலலிதா கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் அரசு. கொண்டு வந்த போது ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்த கொண்டு அதை நோட்டிஃபை பண்றாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட்ல அதை பினான்ஸ் பில்லா கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுல தூய்மை பணியையும் ட்ரைனேஜையும் அதுல சேர்க்கிறாங்க. அதுல எப்ப சேர்த்துட்டாங்களோ அன்னைக்கே இது தனியார் மயம்னு அறிவிச்சாச்சு. முதல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட்ல இருந்து தூய்மை பணியையும் இந்த ட்ரைனேஜையும் நம்ம நீக்கணும். அது நீக்குவதன் மூலம் தான் இதுக்கு ஒரு முழு தீர்வே அடையணும். அப்ப அங்கேயே தொடங்கிடுச்சு. அது அங்க அதோட நீச்சி தான் இன்னைக்கு நம்ம இந்த பலனை அனுபவிச்சிட்டோம். அப்போ ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட்ன்றது என்னவா இருக்க முடியும்?
நான் எப்பயும் சொல்றேன், நீ வந்து ஒரு சோசியலிச புரட்சிலாம் பண்ணுன்னு சொல்லல. குறைந்தபட்சம் இது வந்து மக்களோட வரி பணத்தை நீ வேஸ்ட் பண்றன்ற. இது நான் என்ன கேட்கிறேன், இதனால நம்மளுக்கு பணம் மிச்சமாகுதா? ம். இல்ல உண்மையிலேயே நகரம் அதிகமா சுத்தமாகுதா? ம். எதுவுமே நடக்கலையே. ஓகே. எந்த ஒரு தனியாரும் நம்மளுக்கு வந்து சும்மா சேவை கொடுக்க மாட்டான். இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது சுத்தமா சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு மலேசியால இருக்கக்கூடிய கம்பெனி, சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி இங்க வராங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க இருந்து வருது? இந்த போராட்டம் நிச்சயமா வந்து வெல்லும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் செய்யல இதை. ஸ்டாலின் செய்ய வைக்கப்படுகிறார். நீங்க ஸ்டாலின் செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்டாலின் ஆள்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஆளல. அவரு வந்து நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட். ஒரு துறையில நான் பிஜேபிக்கு மாற்றா பண்ணியிருக்கேன்னு ஒண்ணு சொல்ல. நீதிக்கு தான் நீதிமன்றம் வேணும். போராடுறதுக்கே இங்க நீதிமன்றம் போக வேண்டிய சூழல்ல போராட்டங்கள் மாறி இருக்கு.